ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடோனில் தான் இருக்கோம். நம்ம குடோன்லேருந்து ஒரு ஓரத்தில் இந்த கொய்யா செடி, மல்லிகைப்பூ, அப்புறம் மெட்ராஸ் மல்லி அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கோம். சரி, இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழிவு காயெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். அந்த அவங்க வேணான்னு போட்டு போன காயெல்லாம் எடுத்து இப்படி தான் உடச்சிருவோம். உடச்சிட்டு இதுலேயும் நல்ல காய், கெட்ட காய், அழுகுனது இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துருவோம். பாருங்கள், இதை வெட்டி போடுறது ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் வெறும் சிரட்டை மட்டும்தான். அந்த அப்படியே அழுகி போனது இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் குடோனில் காய் எதுவுமே இல்லை இல்லையா, உரிச்சாச்சுன்னா ஏற்றிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பார்ப்போம். ஒரு தார்பாயை விரித்து நம்ம உடச்சி வச்சுருக்க காயெல்லாம் நல்ல காயாக எடுத்து இதில் காய வைப்போம். காய வச்சு அதை ஒரு காய்கிறதுக்கு நல்ல வெயில் அடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளில் காய்ஞ்சிரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு 5 நாள் கணக்காகும். இப்போ காய வச்சாச்சு. இதை அடுத்து எடுத்து காஞ்சிருச்சு. எடுத்து நம்ம இதை நம்ம வீட்டுக்குள்ளே போட்டுருவோம். வீட்டுக்குள்ளே போட்டுட்டு இந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணி என்ன செய்வோம், தோண்டி எடுப்போம். கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் தான். இதை அளவளவாக எடுத்து வெளியில் போட்டு அது சூடேற ஒரு வாளியில் எடுத்து வச்சு அதை தோண்டி தோண்டி மறுபடியும் காய போடுவோம் நாங்கள். இந்த பாருங்கள், இதெல்லாம் சிரட்டை. இப்படி தான் தோண்டி எடுக்கணும். எடுத்துட்டு மறுபடியும் அதை என்ன செய்வோம், இந்த மாதிரி காய போட்டுருவோம். காய போட்டுட்டு இது நல்லா காஞ்சிரும். நல்லா காஞ்சதுமே இதை கொண்டுட்டு போய் அதுலேயும் கழிவெல்லாம் இருக்கும், கொஞ்சம் இளஞ்சில்லு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா சில்லாக எடுத்துருவோம். இந்த சிரட்டையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருவோம். மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு நாளைக்கு மொத்தமாக விற்றுக்குருவோம். அந்த நல்ல சில்லெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு போய் மில்லில் கொடுத்து ஆட்டி எடுத்துருவோம். இதுதான் பியூர் தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஓகே, பாய்.